ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி 8/8/2024 ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இன்று சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று இரவு 11:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:30 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:35 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:41 வரை வனிசை, பின்பு இரவு 11:47 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:35 வரை அவிட்டம், பின்பு சதயம். அவிட்டம் சதயத்துக்கு இன்று சந்திராஷ்டமம். கொஞ்சம் உங்களுடைய செயல்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. இன்றைய ராசி முதல் ராசியாக மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கொஞ்சம் எதிர்பாராத பயணங்கள்லாம் உங்களுடைய பணி சார்ந்த அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய சுப விஷயங்கள், சில விஷயங்கள் கலந்து கொள்வது சார்ந்த விஷயங்கள் சார்ந்து கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் ஏற்படப்போது உங்களுக்கு. அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு தொழிலுக்கான ஒரு முன்னேற்றம் அடைக்கான பயணம், சிறப்பான பயணம் அமைப்போது பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய பணியாளர்கள், நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளும் பணியாளர் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக நடந்து உங்களுக்கு பேச விஷயத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. யார்ட்டையும் எந்த விதமான தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பு நல்லது. உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பேச்சு கேட்டு அவங்களுடைய வழிநடத்தோடு நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய உறவினர்கள் எதுக்கு இந்த மனசாமல் கஷ்டம்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு இந்த சுப நிகழ்ச்சிகள் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போவதாலே உங்களுடைய உறவுகள் மீண்டும் உங்களை சேரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள், கணவன் மனைவிகள் உள்ள அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைது உங்களுக்கு. இதே சமயத்தில் இதுவரை இருந்த சில கருத்து வேறுபாடெல்லாம் குறையக்கூடிய நாளாக இருப்பது உங்களுக்கு. வாகனங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. வேகமாக போதும் குறைச்சிங்க. லாக் பண்ணுங்க, சரியாக வச்சுங்க. ஜாக்கிரதையாக வாகனத்தை இயக்குவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அரசு விஷயங்களில் சில காரியங்கள், ஏதாவது கோர்ட்டு கேஸ் சில விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுபறி இருந்தால் அந்த இழுபறிலாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாட்களாக இருப்பது உங்களுக்கு. எக்ஸாம் எழுத அன்பர்கள்லாம் கொஞ்சம் மாணவர்களுக்கு கொஞ்சம் புதிய சிந்தனைலாம், அது என்ன எக்ஸாம் எல்லாம் எப்படி எல்லாம் சில ஒரு நியூ ஐடியா, ஒரு எண்ணங்களாக தோன்றக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. பொதுவாக நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு நட்பு நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதுக்கு திசைன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நேரம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரன் கொஞ்சம் பொறுமையோடும் பொறுப்போடு செயல்படுகிற நாளாக இருக்குது உங்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரன் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈடுபாடாக எடுத்து செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பல விஷயங்கள் இருபுகளாக கொஞ்சம் குறையக்கூடிய சோபான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி பார்த்தா கொஞ்சம் பொழுதுபோக்கு சம்பந்த விஷயங்கள், எங்கள் கோயிலுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, சுற்றுலா செல்வது, சினிமாவுக்கு பொதுவாக சில கொஞ்சம் பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது போய்ட்டு போகிறீங்க. குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க. உங்களுடைய அலுவலக பணி கொஞ்சம் யாரோட உதவி, உங்களுடைய மேலடிக்க சப்போர்ட் கிடைக்கலாம், கூட செய்கின்ற பணியாளர் உதவிக்கலாம், அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தொழிலில் செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு, பிஸ்னஸ் மேன்களுக்கெல்லாம் உங்களுடைய பணியாளர் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. சப்போர்ட்டாக இருந்தால் உங்களுடைய பொருட்கள் எந்த தேக்கமும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதியோ மற்றபடி எல்லா பிஸ்னஸ் சர்வீஸ் எல்லாம் சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு. பங்குச்சந்தை அன்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு. கொஞ்சம் பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது உங்களுக்கு. கான்ட்ராக்ட் மற்றும் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் செக்டரில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான நாளாகவே என்று உங்களுக்கு அமைது. கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற பட்சம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய இதற்கு மனக்கசப்பாக சில உறவினர்கள், உடன் பிறந்தவங்கள்லாம் கொஞ்சம் கூடி கொஞ்சம் சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ண போகிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் கொஞ்சம் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிந்து ஒரு சமமாக உட்காந்து பேசி முடிச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போது உங்களுக்கு. மாற்றங்கள் சில விஷயங்களை ரொம்ப மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நீங்கள் அடிக்கடி எண்ணங்களை மாற்றுவதால் தேவையற்ற சலசலப்பு ஏற்படனால கொஞ்சம்
சிந்தனை தெளிவாக யோசித்து தெளிவாக விஷயத்தை செய்யுங்க. மாற்றி மாற்றி பேசுவது மாற்றி செய்வதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது உங்களுக்கு. யார்கிட்ட நீங்கள் இந்த ஃபைனான்ஸ் செக்டர் அதாவது பேங்க்லேயோ இல்லை ஃபைனான்சிங் ஏதாவது ஃபைனான்ஸ் கேட்டிருந்தாலோ வேறு ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த உதவிகள்லாம் கேட்டிருந்தால் உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய ஒரு சுமூக நிலை ஏற்படுது உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்தா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஆர்வத்தோடு சுறுசுறுப்பு செயல்படிய நாளாக இருக்குது உங்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் என்ன எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. மிருக சீடன் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனசுக்கு பிடித்த சந்தோஷமான சில விஷயங்களை நீங்கள் வீட்டில் மாற்றம் செய்ய போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது வீட்டு உபயோகப் பொருள் ஆடம்பர பொருள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டில் கொஞ்சம் சிறு சிறு மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது சோபா வாங்கலாம், கட்டு வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கலாம், நிறைய விஷயங்கள் வாங்கி கொஞ்சம் வீடை நீங்கள் அழகுப்படுத்தக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. உங்களுடைய மனசில் செஞ்சது வாங்கி கடன் பிரச்சனை சார்ந்த சில பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு சுமூகமாக ஆகக்கூடிய அந்த கடன் தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த வருமானங்கள் செழிப்பாக மாற்றுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்குதா, உங்களுடைய தொழிலில் வருகின்ற லாபங்களை கொஞ்சம் முதலீடாக மாற்றுகின்ற பொழுது சேமிப்பாக மாற்றும் போது இந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இது. பிஸ்னஸில் கொஞ்சம் போட்டியில் இருக்க தான் செய்யும். அந்த போட்டிகளை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. ஒரு பொருள் ஏற்றுமதி செய்யும்போது சரி, இறக்குமதி செய்யும்போது சரி, ஒரு வாடகையாளருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுங்க. உங்களுடைய கீழே பணி செய்த பணியாளர்களையும் கொஞ்சம் சுமூகமாக நடந்து கொள்வது சிறப்பு. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுடைய தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு வியாபார அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது கவனமாக இருங்க. விவசாய அன்பர்களும் நம்முடைய உற்பத்தி பொருட்கள்லாம் நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கால்நடைக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. இதுபோல் சில பயணங்கள்லாம் ஏற்படும். தொழில் சார்ந்த இல்லை குடும்ப சார்ந்த உறவை சார்ந்த சுமை சில பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும்போது அந்த பயணங்களில் சில அனுமதியை நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைவது உங்களுக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் தான். அதனால் தைரியமாக இந்த முடிவெடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை யோசிக்காதீங்க. அதனால் மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க. அதனால் இதுதான் அப்படின்னு கரெக்டாக யோசிச்சு அதை கரெக்டாக முடிவெடுங்க. பல பேர் பேச்சு கேட்டு பல குழப்பத்தை நீங்கள் ஆளாவதை கொஞ்சம் தவிர்ப்பது இன்று நல்லது உங்களுக்கு. எந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் ஒரு நன்மையும் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தான் இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருக சில நட்சத்திரக்காரங்க பார்த்தோன்னா கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் சில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சைட்லேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு முன்னேற்றி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. புனர்பூசம் மக்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு கடகராசி பார்த்தா உங்களுக்கு உடைய செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் மாற்றக்கூடிய இல்லை மாற்றி செய்யக்கூடிய யோசித்து செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு. 8 சனி பகவான் இருக்கிறனால நிறைய விரயத்தையும் தேவை செலவிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு. அதனால் ஜாகிரதையாக இருங்க. தேவையற்ற சிந்தனைகள்லாம் செல்லக்கூடிய நாளாக தான் இருக்கும். அதை நீங்கள் யோசித்து செயல்படுத்துவது உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு சில கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். சில பேர் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடி வரலாம். சில பேர் வேலையை விட்டு படிக்கிறதுக்காக போகலாம். அது மாதிரி பல விஷயங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய நெருக்கமானவங்கள்கிட்ட கொஞ்சம் மனமிட்டு பேசுறதாலே உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஒரு மன நிம்மதியும் தீர்வும் கிடைக்கக்கூடிய நாளாகுதுனால் சில விஷயங்கள் யார்கிட்ட பேசணும் அவங்க கூட கொஞ்சம் மனமிட்டு பேசுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் மனமிட்டு பேசுதாலே நிறைய பிரச்சனைகள் குறைந்து ஒரு சுமூகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆகுது. குழந்தைகளை மத்தியில் மனவிட்டு பேசுங்க. என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஹோப் கொடுங்க. நல்லது எடுத்து சொல்கின்ற போது கண்டிப்பாக ஒரு புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு அன்பினை ஏற்பட ஒரு அற்புதமான நாளாக அமைங்களுக்கு. உங்களுக்கு வியாபாரம் நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் போது ஏற்றுமதி எனக்கு அன்புகள் நல்லா வியாபாரம் பண்ணுங்கள். பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு உங்களுடைய சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் போட்டிகள்லாம் இருந்தாலும் அந்த போட்டிகளை மீண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான திறமை இருக்குது. அந்த திறமை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைது. உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே நல்லா உதவி பண்ண போகிறீங்க. அதனால் ஒரு சிறந்த நாளாக தான் உங்களுக்கு இன்றைக்கி அமைகிறது உங்களுக்கு. அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்கின்ற பட்சத்தில் அதில் இருக்கின்ற கஷ்டங்கள்லாம் விலகி ஒரு வெற்றிகரமான நாளாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாகவும், பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தெளிவுகள்
உங்களுடைய தொழில் சார்ந்த சில உறவினர் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு பெறக்கூடிய நாளாகும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுடைய உறவினர் நண்பர்கள்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு சாதகம் மிகுந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு அடுத்தது சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்மத்துக்குண்டு உங்களுக்கு வந்து ஏழு சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இந்த தனம் தானிய விருத்திலாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்டர் செய்கிறவங்க, பிஸ்னஸில் வந்து கமிஷன், ஆடு மாடு பிஸ்னஸ்ஸு, ப்ளஸ் வந்து வீடு வாங்கி விற்கிறவங்க, பிளாட் வாங்கி விற்கிறவங்க, நிலம் வாங்கி விற்கிறவங்க, இது மாதிரி இந்த புரோக்கர்ஸுக்கு எல்லாமே அந்த கமிஷன் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஒரு பணியை செய்கின்ற போது அதால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். டாக்குமெண்ட்டை செக் பண்ணி செய்யுங்க. தேவையற்ற போய்ட்டு கொஞ்சம் கவனம் இல்லாத போய் மாட்டிங்கன்னா தேவையற்ற மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் நாளாகுது உங்களுக்கு. அதனால் பார்த்து செய்யுங்க. பேச்செல்லாம் மிக தெளிவாக சரியாக பேசுங்க. உங்களுடைய பேச்சு திறமை இருக்குது. அந்த பேச்சு திறமை வந்து நேர்மைக்கு பயணிக்கிறத வச்சு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைலாம் உங்களுடைய கமிஷன் சார்ந்த விஷயங்கள் நல்லா முடியும். இந்த பங்குச்சந்தை இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்கள் பங்குகள்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போன பிறகு அதை நீங்கள் அதை அதுலேருந்து வெளியே வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அல்லது வீட்டுக்கு தேவையான சில பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அந்த ஆர்வத்தில் சில வீட்டுக்கு தேவையான விஷயங்களே வாங்க போகிறீங்க நீங்கள் இன்றைக்கி. அதே சமயத்தில் கொஞ்சம் எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய உங்கள் தொழில் சார்ந்த, உங்களுடைய அலுவலகம் சார்ந்த, உறவினர் சார்ந்த சில விஷயங்களை சில புது மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க. சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு இந்த கண் தொடர்பான சில பிரச்சனைகள் தான் போயிட்டு அதுக்கான ஒரு மருத்துவரை நாடி கண்டிப்பாக சிகிச்சை ஏற்படுங்க. அது சரியாகக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு. சில பழக்க வழக்கங்களை வந்து தேவையற்ற பழக்கம் நீங்களே கண்டு கொஞ்சம் இந்த பழக்க வழக்கம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வது, தேவையற்ற கோவப்படுவது, உங்களுக்கு கீழே வேறு பணியாளர் வந்து கொஞ்சம் தேவையெல்லாம் பேசுவதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வது சிறப்பு உங்களுக்கு. மற்ற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதி நிதானாக உங்களுக்கு இன்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தா உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உங்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரங்க பார்த்தா கொஞ்சம் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் கமிஷன் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சிந்தித்து செல்வது நல்லது உங்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்க வந்து எல்லா விஷயம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பது, அந்த ஆர்வத்தை கொஞ்சம் ஆர்வ கோளாறாக இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய சேலைகளில் உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் சில மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய மாற்றத்தை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. அடுத்து கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சுடுங்க. காலைல ஏஞ்சி யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. யார் எப்படி போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களையே நீங்கள் கவனித்து கொள்ளக்கூடிய உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுடைய உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் தள்ளி இருந்தவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு திரும்ப சேரக்கூடிய நாளாகவும் அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய பழக்க வழக்கம்லாம் கொஞ்சம் சிறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பழக்க வழக்கத்தை கொஞ்சம் அடிக்ட் ஆகுங்க. தேவையற்ற பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது சிறப்பு உங்களுக்கு. தேவையற்ற சிந்தனைகள்லாம் வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் படித்த நேரத்தில் அமைதியாக இருங்க. தேவையற்ற விஷயங்களை தலையிடுவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு. வெளியில் உணவு சாப்பிடுங்க கொஞ்சம் குறைச்சிங்க. வீட்டில் சாப்பிட கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய இந்த ஷேரில் அதிக அமௌண்ட் போட்டாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. தங்க நகை வாங்குவது இல்லை விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு யோசித்து முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய வர்த்தகம் சார்ந்த பணியில் ஏற்றுமதி இறக்குமதி சில விஷயங்கள்லாம் உள்ள அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு லாபம், நல்ல தொழில் முன்னேற்றமும் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மூலப்பொருள் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இறக்குமதி செஞ்சு வச்சுங்க. அதே சமயத்தில் ஒரு ஆர்டர் எதாவது நல்லா இருக்குது ஆர்டர் சைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு லாபத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. சிறப்பாக செய்யுங்க. மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி சார்ந்த முன்னேற்றமும் கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி எல்லாருக்கும் ஒரு சுபமான ஒரு லாபம் இருந்தாலாக தான் உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரன்னு பார்த்தா எல்லா விஷயமும் கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக தான் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முன்னேற்றத்தையும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்த ராசியாக துலாம் ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புது பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. அதனால் மனசு சந்தோஷமான நாள் தான் உங்களுக்கு. உங்களுடைய ஃபேஸில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பும் தெரியக்கூடிய நாளாக இந்த உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு ஒரு இனம் முறையாத ஒரு கனவு உலகத்தில் மிதக்க போகிறேன். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்கிற போது. சில பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் நல்ல பழக்கங்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதாலே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் கொஞ்சம் நண்பர்கள்லாம் உங்களுக்கு கூடியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இப்போ உங்களுக்கு இருக்குது. உங்களெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுங்க. எல்லார் பேச்சும் கேளுங்க. இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்களில்
சுதந்திரமாக முடிவெடுத்து சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் இருந்த சில மந்தத்தன்மைகள்லாம் கொஞ்சம் சரியாகி வியாபாரம் நல்லா சூடுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக தான் என்னால் உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு ஏதாவது சுப விஷயங்கள் சம்மந்தமாக சில போய் பார்க்கணுன்னா அது சுப விஷயங்கள் சம்மந்தமாக போய்ட்டு முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி கண்டிப்பாக நல்ல சுபமாக நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மனதுக்கு முழுக்க ஒரு நிம்மதியும் சுகத்தை குறிக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்த்தா கொஞ்சம் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது. உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் சுதந்திரமாக எடுங்க, சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள முயற்சி பண்ணால் அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு கைவிடக்கூடிய சிறப்பான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு அரசு தொடர்பான சில விஷயங்கள்லாம் ஆதாயம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதனால் வியாபார பணிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது சொத்து ஏதாவது வரணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையுது. உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டுக்கான முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. வெளிநாடு போய் கல்வி சார்ந்தோ இல்லை வியாபாரம் சார்ந்தோ இல்லை ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்தோ போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக போயிட்டு வாங்க. அதுக்கான சூழ்நிலாம் நல்லாவே உங்களுக்கு அமைஞ்சிக்குது. மனசில் சில குழப்பங்கள்லாம் விலைக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மேன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது எல்லா விஷயத்திலையும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பயணங்களை வெளிநாடு செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பயணங்கள்லாம் கைகூட போகிற நாளாகவும், கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கும், அந்த குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. தனுசு ராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் திறனில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும், கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம். சில பேர் கொஞ்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்கான் படிப்பில், பல விஷயங்கள் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் படிப்பில் சிறப்பாக போகிறீங்க, முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய அனுமதியில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலைல படிக்கணும், சாயங்காலம் படிக்கணும், யார் சேர்ந்து செட்டாக சேர்ந்து படிக்க போகிறீங்க, ஆசையோடைய ஆலோசனை கேட்டு படிப்பது சில விஷயங்கள் கொஞ்சம் சென்றான ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையில் நம்முடைய கல்வியை தொடர்கின்ற போது நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி கண்டிப்பாக. இந்த எக்ஸாமுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருந்தால் எஸ்எஸ்சிலாம் ஆஃபர் பண்ணிருக்காங்க, 18 லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே அப்ளை பண்ணி போகிறவங்களாம் போங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. முயற்சி பண்ணுங்களுக்கு உங்கள் பணிகளே சில பேருக்கு சில தேவையான இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு நல்லா உயர்ந்த ஒரு சிந்தனை இருக்கின்ற காலத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் குழப்பங்கள் ஏற்பட்டு சட்டு விலகக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கென்று. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட இளம் சிகப்பு. மூலம் நட்சத்திரக்காரங்க பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை செல்லக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் போட்டி இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதனால் போட்டிகளை வென்றெடுக்கக்கூடிய நாள். எல்லா விஷயத்திலும் உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்களும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டி அதிகம் இருக்கும். அந்த போட்டிகளை உடைத்திருந்து முன்னேறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு. அந்த போட்டிகளை நீங்கள் உடைத்து எறிந்தால் அதன் மூலம் பல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. இது வரைக்கும் அந்த தலையீடு எல்லாம் இன்றைக்கி நீங்கள் போதும். உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவோடு சில வேலைகளை செய்ய போகிறீங்க. அந்த தெளிவான வேலைகளை உங்களால் வெற்றியை கொடுக்க போகுது. உங்களுக்கு கடன் கொடுப்பெல்லாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதனால் சனியோடைய பாதிப்பெலாம் இருக்கிறதால கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நீங்கள் கணவன் மனைவியில் கொஞ்சம் மனசாமல் நீங்கள் நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நல்ல ஒரு செயல்கை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து விஷயம் ஒரு வெற்றி பெறக்கூடிய வெற்றிகரமான நாளாகவும், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மற்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செல்லக்கூடிய நாளாகவும் அமைகிறது இந்த மகர ராசி அன்புகளுக்கு. கும்பராசி பார்த்தா என்று உங்களுக்கு ஒன்று சனி பகவான் கண்டு ஜென்ம சனி என்பதால் உங்களுடைய ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கொஞ்சம் ஜாலியாக நகைச்சுவையாக பேசக்கூடிய தன்மை இருக்குது உங்களுக்கு. அதனால் இந்த நகைச்சுவை ஜாலியாக பேசுவதாலே தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாலியாக பேசுவது கொஞ்சம் குறைச்சிருந்தால் உங்களுக்கு. அதனால் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்க செய்யும் உங்களுக்கு. மற்ற கூட சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கங்க. ஆனால் அதையே முடிவாக எடுத்துக்காதீங்க, பார்த்துங்க. சந்தேக உணர்வு இருக்க தான் செய்யும். எல்லா விஷயத்துக்கும் எல்லோரும் சந்தேகப்பட்டால் எந்த விஷயம் நடக்காதனால சந்தேகப்பட்டு உடனே அது சரியாக நிவர்த்தி பண்ணி கொண்டு அடுத்த கட்ட வேலையை பாருங்கள் உங்களுக்கு.
புதிய புதிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களாம் கொஞ்சம் போட்டிகள் உங்களை தொழிலில் இருக்க செய்ய அந்த புதிய போட்டியாளர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக அமையுது. உங்களுக்கு நண்பர்கள்லாம் சில பேர் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பேசக்கூடிய நம்பராக இருப்பாங்க. அவங்களே கொஞ்சம் இளம்பிரிந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க. உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தால் தயவுசெய்து யோசித்து சிந்தித்து செயல்படுது. அது உங்களுக்கு எதிர்கால விஷயங்களில் சில முடிவு கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் தடுமாற்ற சமயத்தை கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் கொஞ்சம் உறவுகிட்ட கொஞ்சம் கலந்து பேசுகிற முடிவில் எடுப்பது நல்லது உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக விவேகமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாரையும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். அந்த தடுமாற்றத்தையும் நிதானமாக பார்த்து செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மீனராசி நமக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு நண்பர்கள் வேலை கொஞ்சம் மகிழ்ச்சியான செயலாம் கிடைக்கும் போது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் உங்களுடைய விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்க போகுது. ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வெளியூருக்கு வேலைக்காக போகிறவங்களும் போங்க. அந்த பயணத்தை வந்து நல்லா ஒரு வாய்ப்பும் சாதகம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் வெளியூர் பயணங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்பை அதிகரிக்க, உங்களுடைய தொழில் சார்ந்ததையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களுக்கு. குழந்தைகிட்ட மனம் விட்டு பேசுங்க. என்ன ஏது என்ன படிக்கிறதுன்னு கேட்டு பேசுங்க. குழந்தைங்கள ஒரு வாரம்னா ஒரு வாரம் ஒதுக்குவதால் குழந்தைங்களுடைய பாசத்தையும் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். அளவில் பல சில கருத்து வேறுபாடுலாம் இருக்குதா செய்ய அதெல்லாம் கொஞ்சம் காலப்போக்கில் சரியாகிடும். அதனால் உங்கள் பொறுப்புகளை வந்து யார்ட்டும் ஒப்படைக்காமல் நீங்கள் இருந்து அந்த பொறுப்புகளை முடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவாகவும் சில பேர் உங்களுடைய உறவினர்கள் சில பேர் ஆதரவாக குடும்பத்துக்கு ஆதரவு கிடைக்க போவதனால உங்களுடைய சில தொழில் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய உறவினருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, அன்பு நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் மகிழ்ச்சியான கலகலப்பான நாளாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடு மனசாமுகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக இனிய நாள் ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.